அடிக்கிற வெயில சமாளிக்கிறதுக்கு கண்ட கண்ட ஜூஸ்களை கடைகளில் குடிக்காம வீட்டிலேயே நல்ல ஹெல்த்தியாக நல்ல ஆரோக்கியமான முறையில் கடல் பாசியை வச்சு நல்ல கலர் கலராக குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா சில்லுன்னு ஒரு ரெசிபி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் குக் தமிழ். முதல்ல நம்ம கடல் பாசியை ஊற வச்சிடலாம். கடல் பாசி வந்து 1/2 லிட்டர் தண்ணிக்கு 5 கிராம் அளவு கரெக்டாக இருக்கும். நான் வந்து 10 கிராம் பாக்கெட்டில் இருந்து ஒரு 5 கிராம் அளவு மட்டும் நல்லா கட் பண்ணி எடுத்து அதில் ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா நான் ஊற வச்சிடுறேன். ஊற வைக்காமல் செய்யும்போது கடல் பாசி வந்து சீக்கிரமாகவே கரையாது, ஸோ டைம் எடுக்கும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஊற வச்சிங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு கப்பளவு தண்ணி ஊற்றி அதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இது கொஞ்சமாக ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக ஜவ்வரிசி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நைலான் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. கண்ணாடி மாதிரி இருக்கும்ல அந்த ஜவ்வரிசி. மாவு ஜவ்வரிசி எடுக்கக்கூடாது. இதை வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு லைட்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது இருக்கட்டும். இப்போ தேங்காய் பால் வந்து ஒரு தேங்காய் வந்து நல்லா பால் எடுத்து வச்சுருக்கேன். கடல் பாசியும் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் ஆல்ரெடி கடல் பாசிக்கு கொஞ்சம் தண்ணி நான் ஊற்றி வச்சுருக்கேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி வந்துச்சு. 1/2 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தோம்னா சரியான அளவாக இருக்கும். இது வந்து நம்ம ஜெல்லி செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக லைட்டாக அரை இனிப்பு இருந்தால் போதும். இப்போ இது எல்லாமே நல்லா கரைஞ்சி வரட்டும். நல்லா திப்பி திப்பி இல்லாமல் நல்லா கரைஞ்சி வரணும். ஒருவேளை உங்களுக்கு அப்படியே இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் குக் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து 3 பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். 3மே சரியான அளவாக நான் எடுத்து ஊற்றிக்கிறேன். இப்போது ஃபுட் கலர் வந்து உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்கோங்க, விருப்பம் இல்லைன்னா போடாதீங்க. க்ரீன் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். அடுத்ததாக வந்து பீட்ரூட் வந்து நான் நல்லா ஜூஸாக எடுத்து அதை கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கிட்டேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய கேசரி பவுடர் தான் மற்றதுக்கு சேர்க்குறேன். இந்த மாதிரி ஃபுட் கலர் யூஸ் பண்ண உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்துக்கங்க. இதை சேர்க்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. வெள்ளையாக கூட செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். ஸோ ஏன் இந்த மாதிரி கலர் சேர்த்திங்கன்னு தயவு செஞ்சு திட்டாதீங்க. நீ வேணாதவங்க சேர்க்கவே வேண்டாம். நீங்கள் வெள்ளையாக செஞ்சு இதே பக்குவத்தில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே 3 தட்டுக்கு நான் தனித்தனியாக ஊற்றி நான் ஆற வச்சிடுறேன். இது வந்து ரொம்ப நேரம்லாம் ஆகாது. நல்லா ஓரளவுக்கு கெட்டியாக சீக்கிரமாகவே ஆயிரும். எனக்கு ஒரு 1/2 மணி நேரத்தில் இது வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா கையை வச்சு அமுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. எப்போவுமே கடல் பாசி வந்து செய்யும்போது இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் போடும்போது நம்ம வந்து கொஞ்சம் கெட்டியாக பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் அது ஜூஸில் அப்படியே வந்து கரைஞ்சி போயிடும். அதனால் 1/2 லிட்டருக்கு 5 கிராம் சரியான அளவாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என் குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஒவ்வொன்றா கேட்டு வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. இதே மாதிரி இப்போ எல்லாத்தையுமே எல்லா ஜெல்லியுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்து இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், பார்க்கவே கண்ணை கவரக்கூடிய மாதிரி இருக்குது. கடைகளில் நம்ம கண்ட கண்ட ஜூஸ்லாம் வாங்கி குடிக்கிறோம். அதில் எல்லா கலருமே சேர்ந்து தான் இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் செய்யும்போது கொஞ்சம் சுகாதாரமான முறையில் செஞ்சிட்ருக்கோம். இப்போ இதை வந்து நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துட்டேன். ஜவ்வரிசியை வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுருந்தேன். இந்த மாதிரி இருக்கணும். ஜவ்வரிசி வந்து உடையவே கூடாது. நைலான் ஜவ்வரிசி தான் சேர்க்கணும், மாவு ஜவ்வரிசி சேர்க்கக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையும் பாருங்கள், ஜவ்வரிசி உங்களுக்கு தனித்தனியாக கண்ணாடி மாதிரி தெரியுது. ஆல்ரெடி ஜெல்லிக்கு நம்ம சுகர் சேர்த்துருக்கோம். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் வந்து சில பேர் கூட குறைச்சி சாப்பிடுவீங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ் மில்க்கு, அதாவது மில்க் மைடு, இது வந்து ஒரு 3 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். எடுத்து சாப்பிட்டு குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த கலரும் உங்களுக்கு தேவையில்லை, இது வேண்டான்னு நினச்சிங்கன்னா பீட்ரூட் வந்து நல்லா வந்து துருவிட்டு கேரட் துருவுறதுல அதோட ஜூஸ் எடுத்து நீங்கள் ஊற்றிக்கலாம். இந்த கலர் போடணுங்கிற அவசியமே இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போடுறேன். கடைகளில் எல்லாருமே போய் கண்ட கண்ட ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு தான் இருக்கோம். அதில் இருக்க கெமிக்கல் கலரை விட இது ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. வேண்டான்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் வச்சு அகர் சேர்த்து வித்தியாசமான முறையில் இந்த ட்ரிங்க் நீங்கள் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டேஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும்னு நம்புகிறேன். செய்து பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்கலாம். ஸோ பாய்.